நாகை மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியை காணலாம். சகாதேவன் செய்தியாளர் நம்மோடு இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியார் நகர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 11 மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்துவது மட்டுமில்லாமல் அவர்கள் பிடித்த மீன்கள், GPS கருவி, வலைகள் உள்ளிட்ட அவர்களுடைய மீன்பிடி தளவாட பொருட்களை புடுங்கி செல்வது வாடிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில நாகப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நம்பியார் நகர் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார், உதயகுமார், சிவசங்கர், கிருபா, கமலேஷ், விக்னேஷ், விமல், சுகுமார், திருமுருகன், முருகன், அருண் உள்ளிட்ட 11 மீனவர்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 பேருக்கு அரிவாள் வெட்டானது ஏற்பட்டிருக்கிறது. சந்திரபாபு என்பவருக்கு சொந்தமான படைகளும் சசிகுமார் என்பவருக்கு சொந்தமான படைகளும் 11 மீனவர்கள் மீன் பிடிக்க சென்றாங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கிற போது கோடியக்கரை தென்கிழக்கே இதே போல தோப்புத்துறை தென்கிழக்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது இந்திய எல்லைக்குள் நுழைந்தே இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக மீனவர்கள் கண்ணீரோடு வேதனை தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் இவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது படகில் வெடி வீசியும் இவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரிவாளால் வெட்டியதில் சசிகுமார் மீனவர் ஒரு கடுமையான தாக்கப்பட்டிருக்கிறார். இதே போல சிவசங்கர் என்ற மீனவருக்கு இடது கையில் மணிக்கட்டோடு கடுமையான ஒரு அரிவாள் வெட்டி ஏற்பட்டு நரம்பு துண்டிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு அவர் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் 10 மீனவர்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக மீனவர்களிடமிருந்த அந்த வலைகள், மீன்பிடி தளவாட பொருட்கள், ஐஸ் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் பிடுங்கி சென்றிருக்கிறார்கள். வாக்கி டக்கி கருவிகளை அப்பியிருக்கிறார்கள். அதே போல 4 செல்போன்கள், மேலும் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகள், சுசுகி என்ஜின்களை பறித்து சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் உயிருக்கு பயந்து மீனவர்களுடைய உடைமைகளை கடற்கொள்ளையர்களிடம் கொடுத்துவிட்டு தற்போது கரை திரும்பி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். நடுக்கடலில் சுதந்திரமாக மீன்பிடிப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாக்குதல் சம்பவமானது தொடர்கடையாகி வருகிறது. இது இனிமேல் தொடரக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.